ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி வீடியோ. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராஸ்ட்போர்னோட ஃபிஃப்த் பர்த்டே வந்திருக்கு. ஸோ 5 இயர் ஜூப்ளி. ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஃப்ராஸ்ட்போர்ன் சில ஈவெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து 1.5 நாள் லேட்டாக தான் வந்து நான் போடுறேன். ஸோ அதுக்கு வந்து மன்னிச்சிருங்க. ஒரு 10 நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கும் சாரி. இன்னொரு 2 நாளில் வந்து நான் கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிட்ரேயர் கேம்ப் வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த 5 இயர்ஸ் ஆனிவர்சரிக்கான ஈவெண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டேக்கு வந்து 3 ஸ்டோன் வந்து கலெக்ட் பண்ணணும். செகண்ட் டேக்கு 4 பிரான்ச் கலெக்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து பேசிக் லெவல் பிளேயர்ஸே பண்ணலாம். பிக்ஆக்ஸ் கிராஃப்ட் பண்ணுறது, லைம் ஸ்டோன் மெயின் பண்ணுறது, ஸ்பியர் கிராஃப்ட் பண்ணுறது, அந்த ஒரு ஸ்பியரை வச்சு 1500 டேமேஜு, கம்ப்ளீட் ப்ரோமோட் 5 ப்ரோமோ டாஸ்க். ஸோ இதுதான் ப்ரோமோ டாஸ்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாஸ்க்கில் 5 கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ஃபைனல் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். பட் 7th டே தான் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே நான் விளாடல. ஸோ நேற்று வந்து நான் லாகின் பண்ணல கேமில். செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் லாகின் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கான டாஸ்க் வந்து எனக்கு கிரே ஆக கிடையாது. நான் 6 நாள் கழித்து இந்த டாஸ்க்கை கடைசியாக ஒரே நாளில் வச்சு எல்லா டாஸ்க்கும் நான் பண்ணுறேன்னா கூட என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் இந்த கேமில், இந்த ஈவெண்ட்டில். அதை தாண்டி இதுதான் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆர்மி கேம்பில் வந்து நீங்கள் ஃபெஸ்டிவ் சப்ளைஸ் வந்து கிராஃப்ட் பண்ண முடியும். அது வந்து கிங் சிட்கார்ட் கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து ஆனிவர்சரி காயின்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும், அப்புறம் கிஃப்ட் பேக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு எங்கே வேணால் நீங்கள் அந்த கிஃப்ட் பேக் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஆர்மி கேம்பில் இல்லை நியூஹேமில் அந்த மாதிரி அது ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணுன்னா, நம்ம ஃப்ராஸ்ட்போர்னில் கடைசியாக சீசன் பாஸ் இல்லை, நம்ம ஃபெரைல் வேர்ல்டு போயிருந்தப்போ நம்மளுக்கு வந்து லாஸ்ட் கிறிஸ்மஸ்க்குன்னு நினைக்கிறேன், கிறிஸ்மஸ்க்கு எப்போன்னு தெரில, இந்த ரெயின்டீர் மவுண்ட் கொடுத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓகே, இதுதான் வந்து கிஃப்ட் பேக்கு. நம்ம கிஃப்ட் பேக் பார்க்குறதுக்கு முன்னாடி கிங் சிட்கார்ட் கிட்டே இருக்க டொனேஷன்ஸ் பற்றி பார்த்துப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆனிவர்சரி காயின்ஸு. இந்த ஆனிவர்சரி காயின்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம இதெல்லாம் வந்து டொனேட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு லிமிட் இல்லை, மொத்தமாகவே 500 காயின்ஸ் தான் எடுக்க முடியும். ஒரு நாளைக்கு 500 என்னன்னு தெரில, அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவ் சப்ளைஸ் 1. இது எல்லாமே வந்து ராப்பிங் டேபிள் அப்படின்ட்டு ஆர்மி கேம்பில் இருக்கிறதுல வந்து நம்ம கிராஃப்ட் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் வேணும்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஷாப்பில் போய் பார்த்துருவோம், ஆனிவர்சரி ஷாப்பில். ஓகே, இங்கே வந்து கிஃப்ட் பேக் வந்து உங்களுக்கு ஆன் டெய்லி பேசிஸ் வந்து ஒரு 4 ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே வேணால் நீங்கள் கோல்டு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு எமௌண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, எமௌண்ட்டெல்லாம் எங்கே இருக்கும்? இது எமௌண்ட் இல்லை, தண்டர் சல்யூட் கூல்டவுன் டைம் இருக்குது. ஸோ இது என்னன்னு தெரியல. நம்ம ஆர்மி கேம்ப் லொக்கேஷன் போய்ட்டு அதை யூஸ் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இப்போதைக்கு இங்கே வைக்கிறேன். அதுக்கடுத்து ஓகே, இந்த கிஃப்ட் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் உங்களுக்கு வந்து கிஃப்ட் பேக் நீங்கள் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அதிலிருந்து கிஃப்ட் எடுக்கிறாங்களோ அவங்க எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 காயின் வந்து கிடைக்கும். ஸோ ஓனர் ஆஃப் த பேக்குக்கு 3 காயின் கிடைக்கும். நீங்கள் மற்றவங்களோட கிஃப்ட்லேருந்து எடுக்கிறீங்கனாலும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஒரு பேக்கிலேருந்து எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 காயின் கிடைக்கும். ஒரு பேக்கில் வந்து 12 கிஃப்ட் இருக்கும். நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற பேக்லேயே வந்து நீங்கள் ஒரு கிஃப்ட் எடுத்துக்கலாம். ஸோ 12க்கு 3னா 36 கோல்டு காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதுக்கு கிடைக்கிது. ஓகே, இது வந்து ராயல் ஆர்மர்டு ஹார்ஸு. ஓகே, குட், இருக்கட்டும். ஸோ இது தோர்ஸ் கிரீட்டிங்கிறது ஒரு நியூ எமௌண்ட்டு. பட் இது எமௌண்ட்டாக இல்லையான்னு தெரில எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் அந்த எமௌண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த ராயல் மவுண்ட் ஸ்பிரிட்லேயுமே வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. இது நார்மல் ஸ்பிரிட் மாதிரியே தானோ இல்லை இந்த ராயல் மவுண்ட் அப்கிரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ராயல் ஸ்பிரிட் யூஸ் ஆகுமான்றதும் கொஞ்சம் செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதுதான், இது வந்து நீங்கள் பேக் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 hour வரைக்கும் தான் டைம் இருக்குது. அதுக்கப்புறமும் யாரும் கிஃப்ட்ஸ் எடுக்கல அப்படின்னா வந்து
அந்த பேக் வேஸ்ட்டு தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு பேக்கிலேருந்து ஒரு ஆள்னால ஒரு gift தான் எடுக்க முடியும். பேக்லேருந்து gift எடுத்ததுக்கப்புறமும் கொஞ்சம் கூல் டவுன் ஆகும். உங்களுக்கு இன்னொரு gift எடுக்க முடியாது பக்கத்தில் இன்னொரு பேக் இருந்தாலும். ஸோ இதை வந்து நான் அந்த பேக்கை ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆர்மி கேம்ப் போயிடுவோம். உங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவ் சப்ளைஸும் என்ன இது எப்படின்றதையும் நான் அங்கேயே காமிச்சிட்றேன். அது தாண்டி ஓகே, இது இந்த ஃபிஷ் இது மாதிரி தான். லாஸ்ட் டேவே ஃபெஸ்டிவ் ஃபிஷ் வந்துருந்துச்சுல்ல, அதே ஈவெண்ட்டு தான். ஸோ உங்களுக்கு அதில் எந்த இஷ்யூ இருக்காது. நீங்கள் பார்த்து விளையாடுறதுனா தாராளமாக விளையாடலாம். உங்களுக்கு அந்த 5 இயர்ஸ் சல்யூட் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துருவோம். ஓகே, இதுதான். இது வந்து எமௌண்ட் இல்லை, ஒன் யூஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் wrapping டேபிள் இதுவா? இது டாலிஸ்மேன் ஒர்க் பெஞ்சு இதுவா? ஆமாம், ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஃபெஸ்டிவ் சப்ளைஸ் 1. இது ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். இதில் கஷ்டப்படுறதுக்கு வேலையே இல்லை. நீங்கள் வந்து இது மட்டும் கேதர் பண்ணிங்கன்னா போதும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அது எப்படி நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுன்னு கூட நான் சொல்லிடுறேன். இந்த செகண்ட் சப்ளையும் கூட ஓகே தான். இந்த ஃபிஷ்ஷை தவிர்த்து என்னால் எல்லாமே செய்ய முடியும். தேர்ட் சப்ளை நான் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த ஃபுட்டெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன் ஃபைட்டுக்கு போகையில் அந்த மாதிரி. ஸோ அந்த ஃபுட்டு நான் இதுக்கு வேஸ்ட் பண்ண விரும்பலை. லெவல் 1 சப்ளை வச்சே நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். லெவல் 1 சப்ளை வச்சு நம்மளுக்கு என்ன 100 செஞ்சால் தான் நம்மளுக்கு அங்கே அந்த எக்ஸ்சேஞ்ச் கிங் செட்கார்ட்டை கொடுக்கும்போது 500 காயின்ஸ் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன 500 செய்யணுன்னா இதில் 1000 பாட்டில் வேணும், இதில் 1500 ஜூஸ் வேணும், 1000 மீட்டு 500 மீட்டு இங்கே. ஓகே, ஸோ இது ஒன்றும் இஷ்யூ இல்லை. இந்த ஜூஸ் மட்டும் தான், அதுவும் நான் பார்த்துக்கிறேன் எப்படின்றத சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஃபெஸ்டிவ் சப்ளைஸ் லெவல் 1 செய்கிறதே வந்து ஈஸி தான் என்ன கேட்டால். அது தாண்டி கிஃப்ட் பேக்கு. ஓகே, ஸோ கிஃப்ட் பேக் வந்து பாப்புலர் டிஸ்ட்ரிக்ட் போயிடலாம். ஏன்னா இங்கே வந்து அந்தளவுக்கு ஆட்கள் இல்லை. மேபி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த டைமிங்கில் ஆட்கள் அந்தளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து பாப்புலர் டிஸ்ட்ரிக்ட் போயிடுவோம். ஏன்னா பாப்புலர் டிஸ்ட்ரிக்டில் வந்து எப்பவுமே ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து மேக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பாப்புலர் டிஸ்ட்ரிக்ட் போகிறது தான் பெஸ்ட்டு. பாப்புலர் டிஸ்ட்ரிக்ட்னா அதிகமான பிளேயர் டிராஃபிக் இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் கரண்ட் டைம் நீங்கள் பாப்புலர் என்டர் ஆகும் போதுன்ற மாதிரி அர்த்தமாகும். ஸோ நீங்கள் அங்கே போகிறதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. ஸோ பீப்புள் டிராஃபிக் வந்து உங்களுக்கு அதிகமாக தேவை அந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு. ஓகே, இங்கே இருக்காங்க பாருங்கள். ஓகே, பேக் வச்சுட்டுனா ஓகே, ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டேன் பாருங்கள். காமன் கிஃப்ட் பாக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இவங்க ஒவ்வொருத்தங்க வந்து கலெக்ட் பண்ணையிலையும் இங்கே ஒரு டைமிங் கொடுத்து பாருங்கள். இந்த டைமிங் முடிஞ்சோன்னே தான் என்னால் அடுத்த கிஃப்ட் வந்து எடுக்க முடியும். ஓகே, இந்த கிஃப்ட் வைக்கிறதுக்கே 1 மணி நேரம்லாம். ஓ ஓகே, ஸோ 1 hour கூல்டவுன் கொடுத்தது வந்து அவங்க இந்த கிஃப்ட்டை வைக்கிறதுக்கே நம்மளுக்கு 1 hour கூல்டவுன் கொடுத்துட்டாங்க. இது கொஞ்சம் சிக்கல் தான். லாஸ்ட் டைம் வந்து 1 hourலாம் கிடைக்காது, 15 செகண்ட்ஸ் என்னமோ தான் கூல்டவுன் இருந்துச்சு. அதனால எல்லாம் டக்கு 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 நிறையா பேர் வச்சுட்டு இருந்தாங்க. கிஃப்ட்டு வேறு லெவலில் பறந்துட்டு இருந்துச்சு, இங்கேயும் அங்கேயுமா வேறு லெவலில் கிஃப்ட் போயிட்டு இருந்துச்சு. இந்த தடவை 1 மணி நேரம்னு பண்ணிட்டாங்க. இது கொஞ்சம் சிக்கல் தான். இப்போ பார்த்தீங்களா, நான் என் பேக்கிலிருந்தும் கிஃப்ட் எடுத்தேன். ஆனால் இங்கே இன்னொரு பேக் இருக்குது. பட் அதிலிருந்து எடுக்கணுன்னா நான் வந்து இந்த கூல்டவுன் கம்ப்ளீட் ஆகி ஆகணும். அது தாண்டி இங்கே ஒரு பால் இருக்குது பார்த்தீங்களா. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச 6 கிஃப்ட் இருக்குது. ஸோ கமான் எடுத்துரு. ஓகே ஓகே, கிஃப்ட் எடுத்தது எங்கெங்கே போகுது? ஓகே, டேரெக்டாக இன்பாக்ஸ் போயிடுது. காமன் கிஃப்ட் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ காமன் கிஃப்ட் பாக்ஸில் உங்களுக்கு பேட்டில் சப்ளைஸ் 3 செய்கிறதுக்கான ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. 6 கிஃப்ட் பாக்ஸ் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களால் ஒரு பேட்டில் சப்ளைஸ் வந்து செய்ய முடியும். ரெட் கிஃப்ட் பாக்ஸில் என்ன இருக்குது? என்னங்க ரெட் கிஃப்ட் பாக்ஸு ப்ளூ கிஃப்ட்டு எதுலேயுமே காட்ட மாட்டேங்கிறானுங்க. அநேகமாக ரெட் ஆர் ப்ளூலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து பிக் பண்ணிலே வந்து எடுக்க முடியும்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம அதுவும் வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
பெரிய லெவலில் போச்சு. எப்போன்னு பார்த்து கேட்டிங்கன்னா இங்கே இதில் நம்ம பெரைல் வேர்ல்டில் விளையாண்டப்போ இந்த ஈவெண்ட் வந்து பெரிய லெவலில் போச்சு. நல்ல ஒரு ஈவெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் கிஃப்ட் பாக்ஸ் வச்சுட்டே இருந்தாங்க அங்கே நிறைய பிளேயர்ஸ் வந்து. ஸோ அது பெரிய அளவுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்துச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸில் இல்லை இந்த ஈவெண்ட் முடிகிற டைமில் இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ அது வரைக்கும் இந்த கிஃப்ட் பாக்ஸ் எதுவுமே நான் ஓப்பன் பண்ண போகிறதில்ல. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கலெக்ட் பண்ணுறேன். இதில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா ஒன் ஹவர் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்தீங்கனாலே போதும். ஏன்னா இப்போ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே திரும்ப 1 hour ஒன்ஸ் வந்தால் தான் வைக்க முடியும், அதுக்கு முன்னாடி வைக்க முடியாது. பட் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்க, தீபாவளி டைம் லீவ் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரினா, லீவ் டைமில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் சும்மா விளையாடவே வேண்டாம், நீங்கள் உள்ளே போய் நின்றுட்டு அவங்க வைக்க நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டுருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இதில் நிறைய ரிசோர்ஸ் கிடைக்கும். ஸோ ஈவெண்ட் வந்து சும்மா ஜாலியாக விளாட்லாம், நீங்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல். ஃப்ரீ டு ப்ளே, டோட்டலி ஃப்ரீ டு ப்ளே. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா எனக்கு 36 வந்து கிடச்சிருச்சு. இதில் வந்து இந்த ராயல் ஆர்மர்ட் ஹார்ஸ் வந்து ஈஸியாகவே வாங்கிட முடியும் என்னால். இதில் 1 வாங்குறதுக்கு நான் இதில் 3 வாங்கி அது 3த்தை போட்டு ஒரு ராயல் ஆர்மர் ஹார்ஸாகவே எடுத்துப்பேன். எனக்கு அந்தளவுக்கு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கவுண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும்ட்டு. சோல்ட் அவுட். ஸோ இது ஒரு நாளைக்கு இல்லை, இந்த ஈவெண்ட்டுக்கே அவ்வளோதான் போல். அது நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அது தாண்டி உங்களுக்கு இங்கே காயின் பர்ச்சேஸ் ஆப்ஷன் இருக்குது. நான் மோஸ்ட்லி இது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், இருந்தாலும் இது காமிக்கணுமே அப்படின்றதுக்காக தான் காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து ஓகே தான், ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கான ஃபுல் கண்டென்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாள் நான் வீடியோ போடாமல் இருந்தேன், அதுக்கு ரியலி சாரி. ஸோ இந்த சீசனுக்கு வந்து மொத்தமே 3 கிஃப்ட் பாக்ஸ் தான். காமன் கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று, ரெட் கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று, ப்ளூ கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று நினைக்கிறேன். ரெட் அண்ட் ப்ளூவில் வந்து உங்களுக்கு அநேகமாக வெப்பன்ஸோ இல்லை ஏதாவது கிடைக்கிற ஆர்மர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ரெட்டில் வெப்பன்ஸ் அண்ட் ப்ளூவில் ஆர்மர், இல்லை வைஸ் வருஷம் மாறி இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. இந்த ஈவெண்ட் கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன், மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் நேற்று வந்து நானே வந்து கேமில் லாகின் பண்ணல, லாகின் பண்ணது ஈவெண்ட் இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா பிட்ரேயர்ஸ் கேம்புக்காக தான் உள்ள கேம் லாகின் பண்ணது. தேங்க் காட் இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டை பார்த்துட்டேன். ஸோ இந்த ஈவெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்ஜாய் பண்ணுங்கள். தீபாவளி வரப்போகுது, எல்லோரும் சேஃபாக இருங்க. ஹாப்பி தீபாவளி, அட்வான்ஸ்ட் ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோக்கான கண்டென்ட் அவ்வளோதான். உங்களெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.